ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம். டாப் 5 ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸ் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வந்து தெருவில் வந்து கடை வைத்து சம்பாதிக்கக்கூடிய 5 தொழில்களை பார்க்குறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு முதலீடுன்னு பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு ஒரே ஒரு தள்ளுவண்டி இருந்தால் உங்களுக்கு போதுமானது. இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போது 5 தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து தந்தூரி காஃபி பிஸ்னஸ். இந்த தந்தூரி காஃபியை பொறுத்த வரைக்கும் மும்பையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னையில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி தந்தூரி காஃபியை வந்து அவங்க அதாவது இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. இதனுடைய கான்செப்ட் என்னென்னா வந்து உங்களுக்கு இந்த மண் குடுவை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து காஃபி, டீ இதெல்லாம் வந்து ஊற்றி தருவாங்க. இதுதான் வந்து இந்த பிஸ்னஸுடைய கான்செப்ட்டு. இந்த டீ காஃபி வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய காஸ்ட் வந்து ஏறக்குறைய ஒரு 30 ரூபா வரும். ஒரு டீ நீங்கள் வந்து ஒரு 30 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். காஃபினா வந்து ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா சேல்ஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு ஷாப்பாக வச்சு நடத்தினா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வெரைட்டி ரைஸு ஸ்டால் பிஸ்னஸ். அதாவது இந்த வெரைட்டி ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த புளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெரைட்டி ரைஸை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும். இதுவும் வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பு. இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறாங்க. கூட வந்து அந்த அடிஷ்னலாக வந்து தொட்டுக்கிறதுக்கு இந்த சிப்ஸ் இதை கொடுத்தா நீங்கள் போதுமானது. எந்த இடத்துல வந்து ஃபுட்டு தேவை வந்து அதிகமாக இருக்குதோ அந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3வது வெஜிடபிள் ஸ்டால் பிஸ்னஸ். இந்த வெஜிடபிளை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து இந்த 10 ரூபா பேக்கெட்டு, 20 ரூபா பேக்கெட்டாக மாதிரி பேக் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அந்த ஒரு பேக்கேஜில் பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கிராம் 200 கிராம் வரா போல் நீங்கள் வந்து வச்சு சேல்ஸ் பண்ணலாம். இதை வந்து காலையாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, எல்லா டைம்லேயும் வந்து இது நல்லா மூவ் ஆகிட்டுருக்கும் உங்களுக்கு. வந்து ரேட் கம்மியாக இருக்கிறதுனால 10 ரூபா 20 ரூபா இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து வாங்குவாங்க. இன்னும் நீங்கள் வந்து மல்டிப்ளேயாக வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி வச்சு சேல்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பானிபூரி ஸ்டால். அதாவது இந்த பானிபூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த காலகட்டத்திலேயே வந்து அழியாது. அந்த மாதிரி ஒரு அருமையான தொழில். நீங்கள் வந்து எங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பானிபூரி ஸ்டால் இல்லாத இடமே இருக்காது. இது டே டைமாக இருந்தாலும் சரி அல்லது ஈவினிங் டைமாக இருந்தாலும் சரி, எல்லா டைம்லேயும் வந்து மக்கள் வந்து இதை விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த பானிபூரி கூட எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன ஆட் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நிறைய லாபம் பார்க்கலாம் நீங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ப்ரெட்டு எக் ஆம்லெட் பிஸ்னஸ். அதாவது ப்ரெட்டை கொண்டு நீங்கள் வந்து ஆம்லெட்டு அந்த ப்ரெட்டில் வந்து ஆம்லெட்டை ஆட் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுவோம். இது வந்து நல்ல ஒரு மூவிங் உள்ள ஃபுட்டாக இது இருக்குது. இது ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து இதை வந்து விரும்பி வாங்குகிறாங்க. இதில் வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிலாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து செய்யலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நிறைய மக்கள் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இதனுடைய ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பர்கர் ஸ்டால் பிஸ்னஸ். இந்த பர்கரை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு மூவிங் உள்ளதாக இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வகையை சார்ந்தது. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான நிறைய வெரைட்டி இருக்குது. இதை நீங்கள் வந்து தள்ளு வண்டியில் கூட செய்யலாம். அல்லது உங்கள் கையில் கொஞ்சம் மணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது நல்ல பிஸ்னஸ் வந்து குரோவிங்காக போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த இந்த 5 தொழிலில் வந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு மூவிங் உள்ள தொழிலாக இருக்குது. நீங்கள் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி மாதம் வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்கலாம். 50,000 80,000 வரை கூட சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்பு. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த தொழிலை வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் இந்த தொழிலை நீங்கள் எடுத்து செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிவிட்டு அதனுடைய நாலேஜ் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழிலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.